ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கலான்ட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வித்துன். அவர் கூட தான் நம்ம பாண்டிச்சேரி அப்புறம் நிறைய ட்ரிப்லாம் போயிருந்திருப்போம். அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்காக நம்ம வந்து சேலம் போக போகிறோம். வண்டி வாங்குன்னு சொல்லி நான் தான் அவன் டார்ச்சர் பண்ணுறேன், வாங்கவே மாட்டேன்றான். இன்றைக்காவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுவான்னு சொல்லி நம்புவோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் வந்து என்னென்ன வண்டி இருக்குது பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஊர் வாழப்பாடி. நம்ம ஊர்லேருந்து இப்போ நம்ம சேலம் போகணும். சேலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ, அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட என்னென்ன வண்டி நான் சொல்ல மாட்டேன்ல, என்னென்ன வண்டின்னு சொல்கிறேன். நம்மளோட லிஸ்ட்டில் வந்து என்னென்ன வண்டி இருக்குன்னா எக்ஸ்பல்ஸ் இருக்குது. எக்ஸ்பல்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் வந்து SD அட்வென்ச்சர் இருக்குது, அண்ட் தென் KTM அட்வென்ச்சர் இருக்குது, அண்ட் தென் TVS அட்வென்ச்சர் இருக்குது. எல்லாமே அட்வென்ச்சர் பைக் தான் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் நானும் அவனும் சேர்ந்து வாங்கலாம். சரி, ஒரே மாதிரி வண்டி வாங்கி கொஞ்சம் மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் நிறையா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அண்ட் தென் வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்மளால் வாங்க முடியல. ஹோப்ஃபுல்லி நாமளும் சீக்கிரமாக வாங்கி 2 பேர் ஒட்டுக்கா வாங்கி 2 பேர் ஒட்டுக்கா ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பார்த்து இங்கே சப்போர்ட் பண்ணிங்களா தான் முடியும். நம்ம தம்பி இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். இங்கே இருக்கான், இங்கே இருக்க மாதிரி தெரியலையே, காணோம். நம்ம தம்பி இங்கே தான் எங்கேயோ விளையாண்டுருக்காரு, ஆனால் எங்கன்னு தெரில. சரி, ஓகே, வாட்எவர். இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்கணும். எக்ஸ்பல்ஸ் அவங்க வந்து மெயினாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து டிவிஎஸோட அப்பாச்சியா, அது RTR சம்திங், அது என்ன பேருன்னு வேறு மறந்து போச்சுங்க. அந்த வண்டி வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது 2 தான் இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குது, அப்புறம் அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபஸ்ட் டைம்லேயே நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு இந்த வண்டியில், நம்மளோட R15 அந்த நிறைய வண்டி நம்ம ஓட்டியிருக்கோம் வித்தியாசமாக. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி முடிவு பண்ணி என்ன வண்டி வாங்கலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தளபதி வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. நிறைய நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் இந்த கஞ்சா விற்பனை யார் விற்கிறாங்களோ அவங்களோட சொத்தெல்லாம் ஃபுல்லாக பறிமுதல் பண்ணுறதுலேருந்து எக்கச்சக்கமான நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் கெட்ட விஷயமும் இப்போ சில விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் ரேப் நடந்திருக்கு. ஒரு 10th படிக்கிற குழந்தைக்கு நடந்திருக்கு. என்ன ஆட்சி வந்தாலும் சரி, அவன் வந்தாலும் சரி, யார் மாறினாலும் சரி, இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதாங்கிறது தெரியல. ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தளபதி அண்ணா வந்து கண்டிப்பாக இதுக்காக ஒரு நல்ல சட்டம் வந்து கொண்டு வருவாருன்னு சொல்லி நம்புவோம். கண்டிப்பாக அவர் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, நீங்கள் என்னப்பா அப்போ தப்புனாலும் மட்டும் பேசுனீங்க, இப்போ பேசலை, அது பேசலை, இது பேசலன்னு சொல்லி. நாங்கள் எப்போ தப்புனாலும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா உங்களே மாதிரி நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி நான் இன்னொரு தடவை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். சரிங்க, எதுக்கு பாலிடிக்ஸ் கண்டென்ட்லாம் இந்த கட்டனுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர் வாழப்பாடி. இந்த ஊரில் வந்து என்ன கொடுமைனா, அங்கேருந்து, அதாவது சேலத்துலேருந்து வாழப்பாடிக்குள்ளே என்ட்ராகிற வழியில் பாலம் கட்டுறாங்க. 2 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கானுங்க, 3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் ஆச்சுங்க. கோயம்புத்தூர் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து கட்டுறாங்க, இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான மெயின்டெனன்ஸ், ஒஸ்ட்டான இது யார் கட்டுறாங்கன்னு தெரில, அவ்வளோ கொடூரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம், அதாவது அந்த பாலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் கூட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒர்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. மக்கள் வந்து எவ்வளோ பேர் அவஸ்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா. நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி போக வேண்டியது. இப்போ நான் ஆத்தூர் போகிற வழியில் அந்த ஹைவேஸ் போய் ஜாயிண்ட் ஆகி நான் அங்கேருந்து இப்படி வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம், என்ன சொல்கிறது தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வண்டிலாம் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் வண்டி வாங்கினா நம்மளால் டூர் ட்ரிப்லாம் கொஞ்சம் நல்லா போக முடியும். ஐயோ, இந்த டிஷர்ட் வேறு பறந்துகிட்டே இருக்குது கருமம். அட்வென்ச்சர் வண்டி வாங்கினா நம்மளால் டூர் ட்ரிப்லாம் கொஞ்சம் நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம R15 வச்சுருக்கோம், நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி கல் மேடு இருக்கிற இடத்துல வந்து வேகமாக என்னால் ஓட்ட முடியாது, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக வேகமாக போக முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளோட வண்டி ஃபுல்லாக ஃப்ரேம் வண்டிங்கனால கடன் எல்லாம் வந்து அழிச்சு கீழே வந்து எனக்கு பயம். அதனாலேயே வந்து நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் நம்மளும் வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டி வாங்கணும், ஒரு அட்வென்ச்சர் வண்டி வாங்கணும், அப்போ தான் வந்து காடு மலை மேடு எல்லா இடத்துலையும் பூந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. கூடிய சீக்கிரம் உங்களோட ஹெல்ப் மூலிமா நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ரெவென்யூ வரவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நாமளும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வண்டி வாங்கலாம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். சரிங்க, இன்னும் கொஞ்சம் நான் சேலம் பக்கமாக போய்ட்டு நான் வந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சேலத்துக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்டோட வீடு இருக்க ஏரியாவுக்கு, அதான் கடை இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்க கடை என்ன வளர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கடைக்கிட்ட வந்தாச்சு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீனிவாசா மோட்டார்ஸ்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும் நம்மளோட தலைவரோட எலக்ட்ரிக் பைக் ஷோரூம். இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு அவனை கூட்டிகிட்டு எந்த ஷோரூம் ஃபஸ்ட்டு போகிறோன்னு தெரில, மேபி ஃபஸ்ட்டு எக்ஸ்பல்ஸாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட R15 பைக்கில் தான் நம்ம ஆலஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா, ஆலஸ்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம R15 பைக்கில் சொல்லிடுவோம். R15 பைக்கில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகுதுங்க. ஏஜ் ஆகிறதுனால ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி இருக்க சஸ்பென்ஷன் வந்து போயிடுச்சு, முன்னாடி இருக்க சஸ்பென்ஷனும் போயிடுச்சு. ரெண்டுமே வந்து பின்னாடி வந்து அமுங்கியே போகுது, முன்னாடி இருக்க சஸ்பென்ஷன் கடன்னு அடிக்குது. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. நானே வெயிட் கம்மி, நானே காற்றுல போகிற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் என்னை வச்சுட்டு இப்படி ஆகுதுன்னா என்னன்னு தெரில. மேபி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் குண்டாக இருக்கான், அவனை வச்சுட்டு போகிறனால இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு தெரில. என்னவோ தெரில, வெயிட் அதிகமாக இருக்கிறனால அப்படி ஆகுதா இல்லை வந்து எதனால் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரிலங்க. யாராவது R15 வச்சுருக்கவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவே பார்ட் 2 வரைக்கும் போயிடும் போலையே. எல்லா வீடியோவும் பார்ட்டை கம்மி பண்ணணுன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுங்க. இந்த ஏரியா வந்து கிச்சிப்பாளையம்னு நினைக்கிறேன். அம்மாடி, இங்கே தான் வந்து கொஞ்சம் ரகடான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இது வரைக்கும் வந்தப்போ எந்த ஒரு விஷயமும் கேள்விப்பட்டதில்லை. அம்மாடி, நம்ம சேலத்துக்கு வந்து கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு, இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் இந்த போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் நிறையா போட்டு ஹெல்மெட் போட சொல்லி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்காது. சேலம் மாதிரிலாம் எங்கேயும் மோசமாக ஹெல்மெட் போடாமல் சுற்ற மாட்டாங்க. இங்கே சேலம் தான் ரொம்ப மோசமாக இருக்குங்க, யாருமே ஹெல்மெட் போடுறதில்ல சுத்தமாக. சேலமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டி தான். கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி சொல்ல முடியாது, கோயம்புத்தூர் மாதிரி கூட வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டி தான். நான் வந்து கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லலை, அந்த அளவுக்கு சிட்டின்னு சொல்கிறேன். அப்படி இருந்துமே வந்து யாராவன் ஆமாம் தாத்தா கொஞ்சம் வழி விட்டுருந்தா நான் குழியில் இறங்காமல் இருந்திருப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு போனாலே ஒரு பிரச்சனைங்க. போனால் உட்காந்துட்டே இருக்காங்க கடையிலேயே, ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, கடையிலே உட்காந்துருக்குறான். போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நேற்று அப்படி தான் வந்து சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா, சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்தான். அங்கேருந்தே வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தா நேற்று கடையில் ஆள் இல்லாமல் அவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணால் பாவம் மாட்டிக்கிறாங்க. நம்ம கூட பரவாயில்லைங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஆனால் ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யாருக்கிட்டையும் கீழே இறங்கி வேலை செய்ய தேவையில்ல, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே ஒரு சைடு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை, பட் நெய் பேட்டா இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட கடை. அவன் கடைக்கிட்ட வந்தாச்சு. இந்த கடையோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் வந்துட்டார். அவரை கூட்டிகிட்டு இப்போ தான் வந்து ஹீரோ பைக் ஷோரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஹீரோ பைக் ஷோரூம் செவ்வாப்பேட்டையில் இருக்க ஹீரோ பைக் ஷோரூமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்து நம்ம எக்ஸ்பல்ஸ் எடுத்துகிட்டு சர்ன்னு பறக்கிறது தான் வேலை. டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஆனால் கோயம்புத்தூரில் நம்மளை வந்து விளாக் எடுக்க விடலை. ஏன்னா அப்போ தான் வந்து வண்டி வந்த புதுசு. நீங்கள் வேண்டாங்க அப்படியே வேணாங்கன்னு நைஸாக சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டான். இன்றைக்கி போய் நம்ம வண்டியை வந்து விளாக் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏண்டா அங்கே பேசுகிறானா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
பிஎஸ்என்எல் பழைய பில்டிங் இருக்கு. உங்கள் காரா? இண்டிகா வச்சிருந்தோம்ல, செகண்ட்ஸில் கொடுத்தோம்ல. ஓஹோ, அந்த கார். அவங்க பழைய காராங்க, விற்றுட்டாங்க. அந்த கார் இங்கே நிற்கிதுன்னு சொல்கிறான். சரி இருங்க, எக்ஸ்பல்ஸ் ஷோரூம்கிட்ட போய் அங்கே நான் பேசுகிறேன் திரும்ப. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹீரோ ஷோரூமுக்கு வந்தாச்சு. இப்போ போய் வண்டி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போகிறோம். இந்த இவன் தான் வண்டி வாங்க போகிறான். ஏன்டா மறைக்கிறேன், வண்டி வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் அங்கேயே போகுது. வண்டி கொஞ்சம் சரி பண்ணுங்க. சரி, இப்போ உள்ளே போய்ட்டு மீதியெல்லாம் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹீரோ ப்ரீமியம் ஷோரூமுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் பார்த்து எக்ஸ்பல்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு இல்லையா. பேர் 211. அதிகமாக கம்மியா? அதிகமாக கம்மிங்கிறியா? அதிகம் ஃபீல் ஆகுதா? பண்ணுவாங்க. ஒரு 180 190 வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல? நீ வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும் உனக்கு. நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன் கோயம்புத்தூரில். சரியான பிக்கப்பு வண்டி. அந்த வண்டி ஓட்டிட்டு என் வண்டி ஓட்டுறப்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப திங்கக்கிழமை தான் வரணும் எக்ஸ்பல்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம போய் டிவிஎஸ் ஷோரூமில் வந்து அந்த வண்டியாவது டெஸ்ட் ட்ரைவ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரலாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரிங்க, நான் டிவிஎஸ் ஷோரூம் பக்கமாக போய்ட்டு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவிஎஸ் ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. பார்ப்போம், ஏன்னா அங்கேயாவது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கேயும் டெஸ்ட் ட்ரைவ் இல்லைன்னா அருமையாக இருக்கும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போனோம். டெஸ்ட் ட்ரைவ் போன இடத்துல வந்து நமக்கு வந்து வண்டி எதுவும் பெருசாக கிடைக்கல. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட் ட்ரைவே இன்றைக்கி பண்ண முடியல. ஹீரோ ப்ரீமியம் ஷோரூமுக்கும் போனோம். அங்கேயும் பார்த்தா வண்டி இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அண்ட் தென் டிவிஎஸ் ஷோரூமுக்கும் போனோம். அங்கேயும் பார்த்தா வண்டி இல்லை. அந்த வண்டி வந்து டிவிஎஸோட அட்வென்ச்சர் வண்டி வந்து நம்ம புக் பண்ணால் 3 மாதம் ஆகுமா வரதுக்கு. எக்ஸ்பல்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. எக்ஸ்பல்ஸ் மேபி உடனே கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சரியாக விசாரிக்கல எக்ஸ்பல்ஸ் எப்போ கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த டிவிஎஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வண்டி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆகுது. ஆனால் ரொம்ப மாதம் ஆகியும் கூட ஒரு 6 மாதம் 7 மாதமே ஆகுது. அவ்வளோ மாதம் ஆகியும் கூட அந்த வண்டி வந்து இன்னும் டிமாண்டாக இருக்குது. வண்டி பார்க்க கூட முடியல. அந்த வண்டி நான் ஒரே ஒரு தான் ஹைவேஸில் பார்த்தேன். இது எக்ஸ்பல்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் கூட ஓகே. எக்ஸ்பல்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் போனப்போ கூட வந்து சர்வீஸில் நிறையா வண்டி வந்துருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் பார்த்தல அவங்க சும்மா அங்கேயே இந்த சர்வீஸில் இருந்த வண்டியை எடுத்து சும்மா ஆன் பண்ணி பார்த்து சும்மா அங்கே கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம். அதில் வந்து நம்ம மெயினாக இது ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுதான் விஷயம். இதில் வந்து என்னன்னா வண்டியோட ரேட்டுக்கும் வண்டியோட குவாலிட்டிக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் அப்புறம் எந்த வண்டி பரவாயில்ல இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ சேலத்தில் வந்து எக்ஸ்பல்ஸ் வந்து 2,10,000 சொல்கிறாங்க. எல்லாமே இன்சூரன்ஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து. டிவிஎஸ் வந்து டாப் எண்ட் மாடல் 2,80,000 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் வருது. அண்ட் தென் அட்வென்ச்சர் 390 வந்து 3,90,000 சம்திங் வருது. கிட்டத்தட்ட 4 லட்சம் வருது. அந்த மாதிரி ஒரு வண்டி ஒரு ப்ரைஸில் இருக்குது. இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸ்பல்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. எக்ஸ்பல்ஸ் வந்து சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மி, மெயின்டெனன்ஸும் கம்மி. வண்டியே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பல்ஸ் வந்து நீங்கள் எதாவது பிகினர் லெவலாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பல்ஸ் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நாக்கு வேறு வலிக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தது இவ்வளோதாங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேபி இந்த வாரம் வந்து நாங்கள் எக்ஸ்பல்ஸ் வந்து புக் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து மண்டே மாதிரி வர சொன்னாங்க. மண்டே மேபி போய் டெஸ்ட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து நம்ம டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லி தான் வந்து இப்போ விளாக் எடுத்து கொஞ்சம் பல்ப் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. அங்கே நம்பர் காண்டாக்ட்லாம் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் போடுற வீடியோஸ் டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பாய். வேறு ஒரு வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நம்ம ஃப்ரெண்டு வந்து கூடி சீக்கிரம் வண்டி வாங்கிடுவார். கூடி சீக்கிரம் அந்த வண்டியிலே சேர்ந்து நம்ம ட்ரிப்பு போவோம். எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.